யூரோப்புக்கென்று ஒரு தனிப்படை வேண்டும், யூரோப்பியன் மிலிட்டரி ஃபோர்ஸ் ஒன்று ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நாம் அமெரிக்காவை எப்பொழுதும் நம்பி இருக்க முடியாது. எனவே யூரோப்பிய நாடுகள் தான் சொந்த காலில் நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்க போகிறார்கள். இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ், ஐரோப்பிய நாடுகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுல முக்கியமான நாடுகள் என்னன்னு கேட்டா யூகே, யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், ஜெர்மனி, போலந்து. இந்த 4 நாடுகள் தான் மிகவும் முக்கியமான நாடுகள். இப்ப தற்போதைய நிலையில பிரெஞ்சு அதிபர் எமானுவேல் மேக்ரான் தான் யூரோப்பிற்கே ஒரு தலைமை பொறுப்பை எடுத்துட்டு போய் நடத்திட்டு இருக்காரு. ட்ரம்ப் அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவராக ஆகிய பின்பு யூரோப்ல இருந்து விசிட் பண்ற முதல் அதிபர் பிரெஞ்சு பிரசிடென்ட். அடுத்த வாரம் கெய்ர் ஸ்டார்மர் யூகே பிரைம் மினிஸ்டர் போக போறார். நேத்து அந்த பேட்டியில என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி சொல்ல போறேன். நிருபர்கள் கேள்வி கேட்கறாங்க. இவங்க 2 பேருமே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நிருபர் கேட்கிறாரு, இதுவரையிலும் என்ன நிதி உதவி எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. அப்ப ட்ரம்ப்